கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை குறித்து பார்ப்போமா? குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்து கழுதை மீது ஏறி எருசலேமிலே பவனியாக வந்த நாளை நினைவு கூறும் நாளாகும். தாழ்மையின் சின்னமாகிய கழுதையின் மீது அவர் பவனி வந்தார். மக்கள் அனைவரும் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவரை ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததாக நாம் வேதத்தில் காணலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர்கள் என்று வந்த அந்த திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போய் அவரை ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். இதைத்தான் சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் அல்லையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருவார் என்று சகரியா தீர்க்கதரிசி அன்று தீர்க்க தரிசனம் உரைத்ததும் இன்று நிறைவேறுகிறதாக காணப்பட்டது. சரி, எப்படி நிறைவேறியது என்று பார்ப்போமா? குதிரையின் மீது அவர் பவனி வரவில்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வேத வசனத்தின்படி குதிரை யுத்த நாளுக்கு உரியது. அந்த குதிரையின் மீது அவர் பவனி வரவில்லை. அவர் தாழ்மையின் சின்னமாகிய கழுதையின் மீது அவர் தாழ்மை குணமுடையவராக எளிய குடும்பத்தில் அவர் பிறந்தபடியினால் ஏழை எளியோரின் உள்ள கிடக்கையை அறிந்தவராக அவர் தாழ்மையின் சின்னமாகிய கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறவராக அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறவராக காணப்பட்டார். அந்நாட்களில் குருத்தோலை ஒருவரின் வெற்றியையும் அவருடைய நற்குணத்தையும் பறைசாற்றுகிறதாக காணப்பட்டது. அது நிமித்தமாக இந்த அடையாளமாக சில கட்டிடங்களிலும் குருத்தோலையின் தோற்றத்தை பதிய வைத்துள்ளனர். இது ஒரு வெற்றியின் சின்னமாக காணப்பட்டது. புனித வாரத்தின் முதல் நாளான இன்று அவரை வெற்றி வீரராக, வெற்றி வேந்தராக கழுதையின் மேல் அமர செய்து அவனியாக அவரை அழைத்து சென்று, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவருக்கு சோஸ்திரம் என்று குருத்தோலைகளை தங்கள் கைகளில் ஏந்தி அசைத்தவர்களாக ஆர்ப்பரித்தார்கள். இதைத்தான் மத்திய 21 அதிகாரம் முதல் 9 வசனங்கள்ல நாம பார்க்கலாம். இயேசு சுவாமி எருசலேமுக்கு அருகாக பெத்பகே கிராமத்துக்கு வராரு. அங்க வந்தவனை என்ன செய்யறாரு? தன்னுடைய 2 சீசர்களை அழைத்து, நீங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அவங்க ஒரு வீட்டுல ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், அந்த குட்டியை அவிழ்த்துவாங்க, அதனுடைய உரிமையாளர் அதை ஏன் அவிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புவாரு. அதே போல இந்த 2 சீசர்களும் அந்த வீட்டுக்கு போய் அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறாங்க, அதை கட்ட வைக்கிறாங்க. அப்ப அந்த உரிமையாளர் கேட்கறாங்க, ஏன் கழுதை குட்டியை அவுக்குறீங்கன்னு கேட்கறாங்க. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஒண்ணுமே சொல்லல, அதுவங்க கட்ட வைத்து வராங்க. அந்த கழுதை குட்டி எப்படிப்பட்டதா இருந்து தெரியுமா? அது ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டியாக, கழுதை மரியாக காணப்பட்டது. எவரும் ஏறியிராத ஒரு புதிய கழுதை குட்டி. அந்த கழுதை குட்டி தனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல அவருடைய சீசர்கள் அதை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்ததோடு மாத்திரமல்ல, அந்த கழுதை குட்டியின் மேல் தங்க வஸ்திரங்களை விரித்தவர்களாக, இவரை அந்த கழுதை குட்டியின் மேல் ஏற்றியவராக, வழிதோறும் வஸ்திரங்களை விரிக்க, மரத்தின் கிளைகளை வெட்டி போட, இலைகளை போட, அதில் இவரை பவனியாக செலுத்தி தன்னுடைய கரங்களில் குருத்தோலையை ஏந்தி, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தவரை நகர் வீதி முழுவதும் அவரை பவனியாக கூட்டிச் சென்றனர். இது எதற்காக நடைபெற்றுகிறது? சற்று யோசித்து பார்ப்போமே. ஆனால் ஒரு திருவிழாவில் ஒரு ஆடு அடிக்கப்படுமானால் அவர்கள் அந்த ஆட்டை என்ன செய்யறாங்க? மாலை போட்டு அதை என்னென்ன விதமாகவோ அலங்கரித்து அதனை அடிக்கப்படும்படியாக, அழியிடப்படும்படியாக அந்த ஆட்டை கொண்டு போவாங்க. அது போலத்தான் நம்முடைய ஆண்டவரை இந்த எருசலேம் வீதியில அவருக்கு குருத்தோலைகளை கையில ஏந்தி வஸ்திரங்களை விரித்து அவரை பவனியாக அழைத்து சென்று ஆட்டுக்குட்டியானவராக அவரை பலியிடுவதற்காக இது ஒரு அடையாளமாக அன்று நிகழ்ந்தது. அது ஒருவரும் ஏறியிராத கழுதை.
இதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் பிறப்பும் ஒரு அதிசயமாக காணப்பட்டது. ஒருவரும் ஏறியிராத அவளுடைய தாயின் கற்பம். அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவள் தான், ஆனால் அவள் திருமணம் ஆகாதவள். அவளிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிடப்பட்டு அந்த கற்பத்திலே, கன்னிமரியின் கற்பத்திலே, ஒருவரும் ஏறியிராத அந்த கன்னிமரியின் கற்பத்திலே குழந்தையாக அவதரித்து பிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டி, கழுதை மரி அவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தில் அவர் பிறப்பதற்கும் அப்படியாகவே நடந்தது. இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மை கழுதையாக நாம் பாவித்து, கழுதை என்றால் அழகிய பெண் என்றும் சொல்வார்கள். சிலருக்கு கோபம் வந்தா தன்னுடைய பிள்ளைகளை கழுதை ஒழுங்கா இருக்க மாட்டியான்னு திட்டுவாங்க. ஆக மனிதர்களை கழுதைக்கு ஒப்பிட்டு பேசுவது வழக்கம். நாம் ஒரு கழுதையாக காணப்படுவோமே ஆனால், அப்படி பாவித்துக் கொள்வோமே ஆனால், நம்முடைய இருதயத்தில் அவர் ஏறி அமர்வதற்கு நாம் இடம் கொடுப்போமா? அன்று கழுதை குட்டியின் மீது அவர் ஏறி அமர்ந்து ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த கழுதை குட்டிக்கும் மகிமை கிடைத்தது. நம்முடைய இருதயத்துல நம்ம அவரை சுமப்போமே ஆனால் நமக்கும் மகிமை உண்டு. அவள் ஆண்டவரை சுமக்கிறாள், அவள் ஆண்டவருடைய பிள்ளை என்ற மகிமை நமக்கு கிடைக்கும். ஓசன்னா என்றால் இயேசுவே ரட்சியும் என்று அர்த்தம். அத்தனை ஜனங்களும் இயேசுவே ரட்சியும் ஓசன்னா என்று சொன்ன அந்த வாய் ஒரு சில நாட்களிலே இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் என்று ஒப்பு கொடுத்த ஜனங்களாக தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று பயந்து அவர்கள் ஒப்பு கொடுத்தனர். என்று நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாமும் கூட அவரை சிலுவையில் அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்னும் உயிரோடு நம்மோடு ஜீவிக்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சிறிய பாவத்தை செய்து அனுதினமும் அவரை சிலுவையில் அறைகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த நாட்களில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் ஏறும் கழுதை குட்டியாக நான் இருக்க வேண்டுமானால் என்னில் பாவம் காணப்படக்கூடாது. ஒருவரும் ஏறியிராத புதிய கழுதை குட்டியாக நான் காணப்பட வேண்டுமே. என் இருதயம் எந்த ஒரு பாவமும் ஏறியிராத புதிய இருதயமாக காணப்படுகிறதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்றைய நாட்கள்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் கழுதையின் மேல் பவனியாக வருவார்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல தாவீதுக்கு வயது முதிர்ந்து அவனுடைய அந்திம காலத்துல அவனுடைய மனைவி என்னுடைய மகனுக்கு இந்த ராஜ்யபாரத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறாரு? 1 ராஜாக்கள் 1:32 தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவிளையுங்கள் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே கோவேறு கழுதையின் மேல் தன் மகனை அமரச் செய்து இவன் தான் இனி ராஜா என்று நகர்வலம் பவனி வரச் செய்ய கட்டளையிடுகிறார். அன்றைய நாட்களில் ராஜாவாக ஒருவர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட கழுதை, கோவேறு கழுதையின் மேல் பவனியாக செல்வார் என்பதை இந்த 1 ராஜாக்கள் 1:33-34 வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அதை போலத்தான் யூதர்களுக்கு ராஜாவாகிய நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியாகிய மரியின் மேல் பவனி வருகிறவராக காணப்படுகிறார். அவர் தம்முடைய சீசத்தை கழுதை குட்டி அங்கு கட்டப்பட்டு இருக்கும், அதை கட்டவிழ்த்து வாடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இன்றைக்கு நாமும் அவருக்கு முன்பாக கட்டுவிழ்க்கப்பட்டவர்களாக காணப்பட்டால் மாத்திரமே அவருக்கு நாம் பயனுள்ளவர்களாக காணப்பட முடியும். நாம் பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதி எனும் கட்டுகள், துன்பம், நாசம், மோசம் எனும் பல வகையான கட்டுகள்ல நாம் கட்டப்பட்டவர்களாக காணப்படுவோமே ஆனால் அவருடைய சமூகத்துல அவர் ஏறி வரும் கழுதை குட்டியாக நாம் காணப்பட முடியாது. அது கட்டவிழ்க்கப்பட்டால் மாத்திரமே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனி வர முடியும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி பாரமான யாவற்றையும் நம்மை உதறிவிட்டு எல்லா பாவ கசடுகளையும் நம்மை அகற்றிவிட்டு கட்டவிழ்க்கப்பட்டவளாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் உண்மையும் உத்தமமாய் அவருடைய சமூகத்துல காணப்பட்டால் மாத்திரமே நம்முடைய இருதயமாகிய சிங்காசனத்துல ஆண்டவர் அமருகிறவராக நம்மை வழிநடத்துகிறவராக காணப்படுவார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி நாமும் சீயோன் குமாரத்தியாக, எருசலேம் குமாரத்தியாக, அவருடைய பிள்ளைகளாக ஆர்ப்பரிக்க முடியும். அன்று அவர்கள் பவனி வந்தது போல இன்று நாமும் கூட நம்முடைய ஆலயத்தில் இருந்து சுற்றியுள்ள தெருக்களை சுற்றி ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி குருத்தோலைகளை கரத்திலே ஏந்தியவர்களாக ஓசனா என்று
ஆர்ப்பரித்தவர்களாக கடந்து வந்தோம். ஆனால் நாம் அவ்வாறாகவே காணப்படுகிறோமா? அனுதினமும் அவரை நாம் சிலுவையில் அறையும் என்று சொல்லி பாவம் செய்து கொண்டே இருக்கிறோமா? சற்று இந்த நாட்டில் நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் வெற்றி வகை சூரியவர்களாக காணப்பட முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் கரங்களில் நாங்கள் குருத்தோலையை மாத்திரம் பிடித்தால் மட்டும் போதாதுப்பா. எங்களுடைய உள்ளங்களிலும் உண்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விரும்பும் பாத்திரமாக மாற்றி அமையும்பா. அப்படிப்பட்ட கிருபையை நீ செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களை ரட்சியும், எங்கள் குடும்பத்தவரை ரட்சியும், எங்கள் இனத்தவரை ரட்சியும், எங்கள் தேசத்தை ரட்சியும். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.